வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கான ஒரு டைமிங் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி இது பார்த்தோம் இல்லையா, பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு எஸ்ஆர் ஃப்ளாப். ஆல்மோஸ்ட் அதே போல் என்ன டிஃபரன்ஸு, ரைசிங் எட்ஜுக்கு பதிலாக ஃபாலிங் எட்ஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப் ஃப்ளாப் எப்போ ஒர்க் ஆகும்னா, எப்போல்லாம் கிளாக் வந்து ஹைலேருந்து லோ போகும்போதோ அப்போ தான் வந்து இட் ரியாக்ட்ஸ் டு the S and R inputs. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. The flip flop reacts to inputs when the clock goes from high to low or when there is a falling edge. இந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஓகேயா, ஃபைன். ஸோ இப்போ என்ன செய்யணும், எங்கெல்லாம் வந்து ஃபாலிங் எட்ஜ் இருக்கோ அந்த இடத்துக்கு நேராக எஸ் வேல்யூ எவ்வளோ, ஆர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நோட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இதுதான் பேசிக்ஸ். இதுக்கோசரம் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள். ஓகேங்களா, அதுக்காக தான். ஃபைன். எக்ஸாம் இது வந்து இன்டர்வியூலலாம் இந்த மாதிரி கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. ஓகே, இது கொஞ்சம் இந்த சைடு இருக்காமல் எடுத்துப்போம். ஓகே, ஃபைன். சரி, இப்போ ஃபாஸ்ட்டாக வரைஞ்சிடலாம். ஸோ இனிஷியலாக கியூவோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது இல்லையா, நம்ம யூஸ்வலாக கியூவோட வேல்யூ 0 அப்படின்னு தான் அசியூம் படிப்போம். லோவாக இருக்குது அப்படின்னு தான் அசியூம் படிப்போம் இனிஷியலாக. ஸோ இங்கேயும் வந்து கீழே டாட்ஸ் போட்டு வச்சுப்போம். இந்த கிளாக் வந்து நான் வந்து கீழே போட்டிருக்கேன் எஸ் ஆர் அப்புறம் கிளாக்குன்னு. நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாக்கை போட்டுன்ட்டு அப்புறம் எஸ் ஆர், இல்லை ஆறு எஸ், உங்கள் இஷ்டம். நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கோங்க. எப்படி போட்டாலும் ஒர்க்கிங் மாற போகிறது கிடையாது. சூப்பர், ஃபைன். ஓகே, இப்போ வரோம் நம்ம. ஃபஸ்ட்டு கிளாக் இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலிங் எட்ஜ். கரெக்டாக. இப்போ எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ, 0. ஆரோட வேல்யூ எவ்வளோ, 0. அப்படின்னா என்ன செய்யணும், ப்ரீவியஸ் வேல்யூ மெயின்டைன் பண்ணுங்க. எப்போ வரைக்கும், நெக்ஸ்ட் ரைஸ் ஃபாலிங் எட்ஜ் வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் கிளாக் வந்துடுது. இப்போ எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ, 1. ஆரோட வேல்யூ எவ்வளோ, 0. S1ன்னா எவ்வளோ, செட். ஸோ செட் பண்ணுங்க. எப்போ வரைக்கும், நெக்ஸ்ட் ஃபாலிங் எட்ஜ் வரைக்கும். ஓகே, இப்போ தேர்டு வந்துடுது. தேர்டு ஃபாலிங் எட்ஜ். தேர்டு ஃபாலிங் எட்ஜும் போது எஸ் எவ்வளோ, 0. ஆர் எவ்வளோ, 1. 0 1 அப்படின்னா ரீசெட் பண்ணணும்னா அவுட்புட்டை லோ ஆக்கி விட்டுருங்க. ஓகே, எப்போ வரைக்கும், அடுத்த ஃபாலிங் எட்ஜ் வரைக்கும். ஓகே, இப்போ வேல்யூ பாருங்க, எஸ் 0 தான், ஆரும் அதே 1 தான். அப்படின்னா தான் ரீசெட். ஸோ ரீசெட் தான் பண்ணினோம் முன்னாடி, இப்போ திருப்பி ரீசெட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபிஃப்த்து ஃபாலிங் எட்ஜ் வந்துடுது. இப்போ எஸ்ஸோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ எவ்வளோ, 0. 1 0 அப்படின்னா செட். ஸோ செட் பண்ணணும். ஸோ மேலே தள்ளி விட்டுருங்க, செட் ஆகிடுது. இப்போ சிக்ஸ்த்து ஃபாலிங் எட்ஜ். இப்போ பாருங்கள், எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ, 0. ஆரோட வேல்யூ எவ்வளோ, 1. அப்படின்னா என்ன செய்யணும், ரீசெட். ஸோ ரீசெட்னா கீழே தள்ளி விட்டுருங்க, ரீசெட். அடுத்த ஃபாலிங் எட்ஜ் வந்துடுது. செவன்த்து ஃபாலிங் எட்ஜ். இப்போ எவ்வளோ பாருங்கள், எஸ்ஸோட வேல்யூ 0. ஆரோட வேல்யூ அதுவும் 0. அப்புறம் என்ன செய்யணும், மெயின்டைன். பழைய வேல்யூ அப்படியே மெயின்டைன் பண்ணி இழுத்து விட்டுருங்க. இவ்வளோதான் ப்ராசஸ். ஈஸியாக இருக்கு இல்லையா? சூப்பர். இப்போ வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளாப்புக்கு சிம்பிள் சார்னு கேட்குறீங்களா, அது நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன், சூப்பர். See you next class. Bye.